இந்த வீடியோவில் நீட் பயாலஜி கொஷின்ஸ் 2019 கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் கொஷின் நம்பர் 91, அதை ஃபஸ்ட்டு 90 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்திருக்கும். அடுத்ததாக ஒரு 90 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்னி ஜுவாலஜி கொஷின்ஸ் வரும். இதில் வந்து கொஷின் நம்பர் 91, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? கீழே இருக்கிறதுல எது வந்து இன்கரெக்ட் கொஷின், அதுதான் வந்து கொஷின் நம்பர் 91 கேட்ட கொஷின்ஸு. ஆப்ஷன் 1, viroids lack protein coat. Option 2, viroids are obligate parasites. Option 3, infective constituent in viruses is the protein coat. Option 4, prions consist of abnormally folded proteins. ஸோ அது எது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்கரெக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எது கரெக்டுன்னு பார்த்தா இன்கரெக்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். வைரஸில் வந்து ப்ரோட்டீன் கோட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். ஸோ இது கரெக்டு. வைரஸஸ் ஆர் ஆப்ளிகேட் பேரசைட்டா அப்படின்னா எஸ். அதுமாதிரி ப்ரையான்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸ், அதுவும் ரைட். ஸோ இன்ஃபெக்டிவ் கான்ஸ்டியூண்ட் இன் வைரஸஸ் இஸ் த ப்ரோட்டீன் கோட் அப்படின்னாங்க. ஸோ இதுதான் வந்து தப்பு. ஸோ ஆன்சர் எது அப்படின்னா கொஷின் நம்பர் 1க்கு 3 தான் ரைட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 92, purines found both in DNA and RNA are ரைட். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பியூரின்ஸ் அண்ட் பைரிமிடின்ஸ் என்ன நமக்கு தெரியணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பியூரின்ஸ் என்ன, பைரிமிடின்ஸ் என்ன தெரியணும். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், அடினின் தைமின். ஸோ அடினின்ங்கிறது வந்து பியூரின்ஸ், தைமின் வந்து பைரிமிடின். அடுத்து பாருங்கள் அடினைன் குவானைன், குவானைன் சைடோசின், சைடோசின் தைமின். ஸோ இதில் எதில் பார்த்தீங்கன்னா பியூரின்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு பாருங்கள். போத் டிஎன்ஏலையும் சரி ஆர்என்ஏலையும் பியூரின்ஸ் அது மட்டும்தான் இருக்கும். இந்த ஆப்ஷனில் எது அப்படின்னா பி பாருங்கள், அடினைன் குவானைன் ரெண்டுமே பியூரின்ஸ் தான். 3 குவானைன் அண்ட் சைடோசின். குவானைன் பார்த்தீங்கன்னா பியூரின்ஸ் அண்ட் சைடோசின் வந்து பைரிமிடின்ஸ், அது பைரிமிடின்ஸ். தைமின் வந்து பைரிமிடின்ஸ், இதுவும் பைரிமிடின்ஸ். இது வந்து பியூரின்ஸ். ஸோ இதில் எது ரைட் ஆப்ஷனும் ஈஸியாக சொல்லுவாங்க. குவானைன் இருக்குது, அடினைன் குவானைன் அப்படின்னாலே அது வந்து பியூரின்ஸ். அடினைன் குவானைன் வந்து பியூரின்ஸ், only 2 பியூரின்ஸ். Next question number 93, which of the following glucose transporters is insulin dependent? ஸோ கொஸ்டின் நம்பர் 93ல் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா GLUT1, GLUT2, GLUT3, GLUT4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது அப்படின்னா குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் பதில் இன்சுலின் டிபெண்ட் எது, அதான் கொஷினு. இதில் பார்த்தீங்கன்னா 4th ஒன் தான் ஆன்சர். 93க்கு வந்து GLUT414, அதாவது GLUT4 அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 95, ஐடென்டிஃபை த செல்ஸ் whose secretion product the lining of gastrointestinal tract from various enzymes. அதாவது இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா எந்த செல் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் செக்ரேஷன்லேருந்து டைஜஸ்டிவ் ட்ராக்டை ப்ரொடக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. அதாவது நிறைய என்சைம் செக்ரெட் ஆகும், அந்த என்சைம்லேருந்து அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்டை எது ப்ரொடக்ட் பண்ணுது? ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் 1 சிப் செல், ஆப்ஷன் 2 கோப்லெட் செல், ஆப்ஷன் 3 ஆக்சன்டிக் செல்ஸ், ஆப்ஷன் 4 டியோடனல் செல்ஸ். இந்த 4 செல் எந்த செல் வந்து அதனோட செக்ரேஷன் தான் பாடி வந்து ப்ரொடக்ட் பண்ணுது, அதாவது டைஜஸ்டிவ் ட்ராக்டை ப்ரொடக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. கொஸ்டின் நம்பர் 94, ஸோ இந்த 4 ஆப்ஷனுமே தெரியும். இது பார்த்திங்கன்னா சிப் செல், ஆக்சன்டிக் செல் இதெல்லாம் பார்த்திங்கனாலே எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய செல்ஸ். டியோடினம் பார்த்திங்கன்னா இது எந்த ஸ்டைனில் இருக்கக்கூடிய செல். ஸோ கோப்லெட் செல்லு பார்த்திங்கன்னா இது வந்து லைனிங் ஆஃப் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட். ஸோ இந்த செல் தான் ஆக்சுவலி இது என்னத்தை செக்ரெட் பண்ணோம்னா மியூக்கஸை செக்ரெட் பண்ணும். கோப்லெட் செல் செக்ரெட் மியூக்கஸ். ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ இதான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 95, which one of the following equipment is essentially required for growing microbes on a large scale for industrial production of enzymes? அதான் இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா எந்த எக்யூப்மெண்ட் வந்து லார்ஜ் ஸ்கேலில் மைக்ரோப்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதான் கொஸ்டின். ஃபார் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம், இது மாதிரி அதிகமான என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பிஓடி இன்குபேட்டர், இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதெல்லாம் அது மாதிரி பண்ண முடியாது. ஸ்லட்ச் டைஜஸ்டரையும் அப்படி தான். இண்டஸ்ட்ரியல் ஓவன், ஸோ இதுவும் அப்படி தான். பயோ ரியாக்டர், ஸோ பயோ ரியாக்டர் தான் இது. ஆக்சுவலி இன்னொரு வேர்டு கூட சொல்லுவாங்க, இதை வந்து ஃபெர்மெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இதில் தான் என்ன பண்ணுவாங்க, லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் மைக்ரோப்ஸை வந்து க்ரோ பண்ண முடியும். அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் என்சைம் இதெல்லாம் ஐசோலேஷனும் பண்ணி எடுக்க முடியும். ஸோ 4 தான் பயோரியாக்டர் தான் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் மைக்ரோப்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. 4 தான் ரைட் ஆன்சர். Next question number 96. Which of the following is true for golden rice? First option, it is a vitamin A enriched with a gene from daffodil. Option 2, it is a pest resistant with a gene from Bacillus thuringiensis. It is a drought tolerant developed using agrobacterium vector. It has yellow grains because of gene introduced from primitive variety of rice. ஸோ இதில் எது வந்து கோல்டன் ரைஸுக்கான கரெக்டான ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான் கொஷின். கோல்டன் ரைஸில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிலஸ் துராஜென்சிஸ், பெஸ்ட் ரெசிஸ்டன்ட், ட்ராட் டாலரண்ட், ஸோ இந்த மாதிரி கேரக்டருக்கான வந்து பண்ணது கிடையாது அது. ஸோ அது வந்து விட்டமின் ஏ என்ரிச்டு இருக்கும். ஸோ வித் எ ஜீன் ஃப்ரம் டஃபோடிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஜீன் வந்து இது பண்ணியிருப்பாங்க, என்ரிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் விட்டமின் ஏ வந்து என்ரிச் இருக்கும். ஸோ இதான் வந்து கோல்டன் ரைஸுக்கான கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அந்த 4 ஆப்ஷனில் இதுதான் வந்து கரெக்ட். So next question number 97. Which one of the following is not a method of in situ conservation of biodiversity? ஸோ இன்சிட்டு கன்சர்வேஷனே தெரியும், இருக்கிற இடத்துல ப்ரொடக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் எது வந்து இன்சிட்டு கன்சர்வேஷன் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 பயோஸ்பியர் ரிசர்வ், ஆப்ஷன் 2 வைல்ட் லைஃப் சேஞ்சுரி, ஆப்ஷன் 3 பொட்டானிக்கல் கார்டன், ஆப்ஷன் 4 சேக்ரெட் குரூவ். ஸோ கொஸ்டின் நம்பர் 97க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஈஸியாக சொல்லிடலாம். பயோஸ்பியர் ரிசர்வும் அங்கேயே தான் ப்ரொடக்ட் பண்ணுவாங்க, சேஞ்சுரியும் இருக்கிற இடத்துல தான், சேக்ரெட் குரூவும் அப்படி தான். அப்போ ஆப்ஷன் 3 தான். பொட்டானிக்கல் கார்டன் தான் பிளான்ஸ் எல்லாம் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸோ ஷிப் பண்ணி கொண்டு வரோம், டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் கன்சர்வேஷன். ஸோ அதனால் இதுதான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 98. Under the which of the following conditions there will be no change in the reading frame of following mRNA? ஸோ இந்த கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸில் எதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாலும் ரீடிங் ஃப்ரேம் மாறாது அப்படின்றாங்க. எந்த கண்டிஷனில் ரீடிங் ஃப்ரேம் மாறாது அப்படின்றாங்க. ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் ஆஃப் ஜி இந்த 5th பொசிஷன் இந்த இடத்துல இன்சர்ஷன் பண்ணாங்க அப்படின்னா மாறாதா, இல்லை டெலிஷன் ஆஃப் குவானைன் இந்த இடத்துல 5th பொசிஷன் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மாறாதா, இல்லை இன்சர்ஷன் ஆஃப் ஏ அட் ஜி அட் 4th and 5th பொசிஷன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இது மாதிரி ஏஜி அப்படிங்கிறது 4th 5th பொசிஷனுக்கு வந்து இன்சர்ட் பண்ணால் மாறாதா, இல்லை டெலிஷன் ஆஃப் ஜிஜியூ ஃப்ரம் 7th 8th 9th பொசிஷன். ஸோ இதில் ரீடிங் ஃப்ரேமில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 7th 8th 9th அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வரும் ஜிஜியூ. ஸோ இந்த 3 வந்து டெலிட் பண்ணால் வந்து ரீடிங் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் ஆகாதா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கண்டிஷனில் சேஞ்ச் ஆகாது அப்படின்னா, ஸோ இதில் வந்து கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னா 4th தான். அதாவது டெலிஷன் ஆஃப் ஜிஜியூ. ஸோ அதுதான், இதை மட்டும் டெலிட் பண்ணிட்டாங்கன்னா ரீடிங் ஃப்ரேம் வில் நாட் சேஞ்ச், மாறாது அப்படின்னு. Next question number 99. Which of these following method is most suitable for disposal of nuclear waste? The nuclear waste வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுல எது பெஸ்ட் மெத்தட் அப்படின்றாங்க. சூட்டபிள் மெத்தட். Shoot the waste into space. Bury the waste under Antarctic ice over. Dump the waste within rocks under deep ocean. Bury the waste within rocks deep below earth surface. ஸோ இதில் எது வந்து பெஸ்ட்டு மெத்தட் அப்படின்னா, அதாவது நியூக்ளியர் வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணுறதில் ஸ்பேஸ் எல்லாம் போட்டால் வந்து இது மாதிரி பண்ண கிளியர் ஆகாது, பெஸ்ட் மெத்தடே கிடையாது. நெக்ஸ்ட் அதே மாதிரி பரி த வேஸ்ட்டு, அதனால் அண்டார்டிக் ஐஸுக்கு கீழே வந்து புதைக்கிறது அப்படின்றாங்க. ஸோ அதுவும் வந்து மெல்ட் ஆனாலும் ப்ராப்ளம். தென் டம்ப் த வேஸ்ட் வித்தின் த ராக் அண்ட் டீப் ஓஷன். ஸோ கடலில் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்புக்கு வந்து ராக் கீழே வந்து டம்ப் பண்ணி வைக்கிறது. டம்ப் பண்ணி வச்சிங்கன்னா வெளியில் தான் இருக்கும். ஸோ அதை சேர்த்து வைக்கிறது, அது கடல் உள்ள டீப் ஓஷனில் ராக் வித்தின் ராக்ஸ்குள்ளே வைக்கிறது. ஸோ இதுவும் வந்து டேஞ்சரஸ் ஒன். அதேமாதிரி 4th ஒன், பரி த வேஸ்ட் வித்தின் ராக்ஸ் டீப் பிலோ த எர்த் சர்ஃபேஸ். அதாவது ராக்குக்கு கீழே வந்து எர்த் சர்ஃபேஸுக்கு அதுக்கு கீழே வந்து
பரி பண்ணி, அதாவது புதைச்சி வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட். ஸோ அதான் வந்து ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டுக்கு, நியூக்ளியர் வேஸ்ட்டுக்கு பெஸ்ட் மெத்தட் ஆஃப் டிஸ்போசல். இதுதான் இதுக்கு பார்த்தீங்கன்னா 4th ஒன் தான் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 100. மேட்ச் த ஃபாலோயிங் ஆர்கானிசம்ஸ் வித் ப்ராடக்ட் தே ப்ரொடியூஸ். ஆப்ஷன் ஏ லாக்டோபைசிலஸ் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, சாக்கரோமைசஸ் செர்விசியே, அஸ்பர்ஜில்லஸ் நைசர், அசிடோபாக்டர் அசிட்டி. ஸோ இந்த ஆர்கானிசம் என்னென்ன சப்ஸ்டன்ஸை அதாவது என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ லாக்டோபைசிலஸ்னால் நமக்கு ஈஸியாக தெரியும், கர்டு, லாக்டோபைசிலஸ் லேப் அப்படின்னு கூட ஷார்ட் ஃபார்மில் சொல்லணும், லாக்டோபைசிலஸ். ஸோ கர்டை வந்து அதாவது மில்க் வந்து கர்டை மாற்ற லாக்டோபைசிலஸ். அடுத்தது சாக்கரோமைசஸ் செர்விசியே. ஸோ இதுக்கு என்ன, சாக்கரோமைசஸ் செர்விசியே பார்த்தீங்கன்னா ப்ரெட் மேக்கிங். இதுதான் பார்த்தீங்கன்னா பேக்கர்ஸ் ஈஸ்ட் அப்படிம்பாங்க, பேக்கர்ஸ் ஈஸ்ட், ப்ரீவியஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எது அப்படின்னா இதுதான், ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான், பேக்கர்ஸ் ப்ரீவியஸ் ஈஸ்ட். ப்ரெட் மேக்கிங் பேக்கரியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர். இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்படியே இதுக்கான ஆன்சர், சிட்ரிக் ஆசிட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர். நெக்ஸ்ட் டி பார்த்தீங்கன்னா அசிட்டோபாக்டர் அசிட்டி. ஸோ இதுக்கு வந்து அசிட்டிக் ஆசிட், இதில் ஆன்சர் இருக்குது, அசிட்டோபாக்டர் அசிட்டி. ஸோ அசிட்டிக் ஆசிட். ஸோ இப்போ இதில் எதுனா 2 தான், ஆப்ஷன் 2 தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான மேட்ச். ஸோ இது வரைக்கும் 10 கொஷின்ஸ் முடிச்சிருக்கோம் 2019 கொஷின்ஸில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.